நம்ம நாளுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பு ஒரு விஷயம் நம்ம வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்பது நாளுடைய பிரசங்கத்திற்காக ஒரு விஷயம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். தேவரீர் எங்களோடு கூட பேசுகிற அருமையான நேரமாக இது இருக்கிறது. பேசுகிற வார்த்தையை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடும். அதை புரிந்து கொள்வதற்குரிய ஞானத்தையும் அதற்கு கீழ்ப்படியக்கூடிய கிருபைகளையும் நீர் கொடுத்தரல வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் இருந்து எங்களை நடத்தும். பேசுகிற என்னையும் கேட்கிற எங்களையும் நீர் நடத்த வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படும். இந்த ஜபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மாலை ஆராதனையில தொடர்ச்சியாக தேவ கோபத்தை குறித்தும் அந்த கோபத்திலிருந்து மனுகுலத்தை மீட்கும்படியாக இந்த உலகத்திற்கு மனு உருவேற்று வந்த இயேசு கிறிஸ்துவை குறித்தும், அவர் எந்த விதமாக அவர் மரித்தார், அவர் என்ன விதமான நீதியை நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார், நாம் எந்த விதத்துல அவரை விசுவாசிக்கிற பொழுது நமக்கு ரட்சிப்பு வருகிறது அப்படிங்கிறது எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தொடர்ச்சியாக சிந்தித்து பார்த்து கொண்டு வருகிறோம். அவருடைய மரணத்தின் மூலமாக என்னெல்லாம் நிகழ்ந்தது, அது நம்முடைய வாழ்க்கையில எப்படி பலித்தமாகிறது என்பதையெல்லாம் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் என்ன விதமாக நான் அவர் மேல் விசுவாசம் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும், அதோடு கூட அவருடைய மரணத்துல என்ன நிகழ்ந்தது, மரணம் என்று சொல்லுகிற பொழுது இந்த உலகத்துல நடக்கிற அல்லது நிகழுகிற மரணத்தை போன்ற ஒரு மரணமா அது, அல்லது இயேசு கிறிஸ்துவின் மரணம் இந்த உலக மரணத்துல எல்லாம் இருந்து வித்தியாசமானதா, அப்படி அங்க மரணம் ஏற்படுகிற பொழுது அங்க என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்த்து கொண்டு வருகிறோம். ஏன்னா கிறிஸ்துவத்தினுடைய ஆணிவேராக இருப்பதே ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து செய்து முடித்த காரியம் என்று சொல்லி பார்க்கணும். அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் அதோடு சிலுவையில் அவர் மரிக்கிற பொழுது என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறதின் அடிப்படையில தான் இந்த கிறிஸ்துவம் நிற்கிறது. ஒரு மனிதன் கிறிஸ்து விசுவாசிக்கிற பொழுதும் அந்த விதமான விசுவாசத்தை அது கொள்ளவில்லை என்று சொன்னால் அவருடைய விசுவாசம் ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் இந்த அளவுக்கு நாம தெரிஞ்சு இவ்வளவு ஆழமா பார்த்துதான் நம்ம விசுவாசிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அதுக்கு ஒரு அடிப்படையான புரிதல் நமக்கு தேவை. ஆனாலும் தொடர்ந்து அவருடைய அன்பையும் அந்த அன்பினுடைய ஆழத்தையும் அகலத்தையும் நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அங்க நடந்ததனுடைய மேலான காரியங்களை நாம் ஆழமாக போய் சிந்தித்து பார்க்காம அதை நாம செய்ய மாட்டோம், இல்லைங்களா? இப்ப ஆரம்பத்துல நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவ மன்னிப்புக்காக விசுவாசித்து வந்திருந்தாலும் கூட தொடர்ந்து அந்த மரணத்தின் மூலமாக என்னெல்லாம் சம்பவித்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிற பொழுது ஆண்டவர் மேல நமக்கு இருக்கிற அந்த அன்பு இன்னும் அதிகமாகும். ஆண்டவருடைய அன்பை நாம் பார்க்கிற பொழுதுதான் நாம் ஆண்டவருக்காக வாழ்ற வாழ்க்கையும் தொடர்ந்து இந்த உலகத்துல பரிசுத்தமாக வாழ்ற வாழ்க்கையிலையும் நாம் சரியாக போவோம். இல்லைன்னு சொன்னா இது மற்ற மதங்கள்ல இருக்கிறது போல ஏதோ நான் இயேசுவிடத்துல வந்தேன், இயேசுவும் ஒரு தெய்வம் என்கிற விதத்துல 10-11 மாறி போய்விடும் என்று சொல்லி பார்க்கறாகவே நம்முடைய பாவ மன்னிப்புக்காக நம்முடைய விடுதலைக்காக வந்த இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் செய்தார், அதுலயும் குறிப்பாக அவருடைய மரணத்தின் போது என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இப்ப இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்த சத்தியங்களை சிந்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு விசுவாசிக்கு அது மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுக்கறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதை சும்மா இயேசுகிட்ட சாதாரணமா வந்திருக்கிறாங்க பாருங்க சிலர்லாம், ஏதோ வந்தோம் அப்படின்னு சொல்லி வந்தவங்க. இயேசுவினுடைய காலத்துல, இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல பலவிதமான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி வந்து கொண்டிருந்தார்கள், இல்லைங்களா? சாப்பாட்டுக்காக ஒரு கூட்டம் அவருக்கு பின்பாக சென்று கொண்டிருந்தது, இல்லைங்களா? இயேசு போனா அற்புதங்களை செய்து சாப்பாடு கொடுப்பார் என்று சொல்லி ஒரு கூட்டம் பின்பாக சுற்றி கொண்டிருந்தது. அதே போல இன்னொரு சாரார் வியாதிஸ்தர்களை எல்லாம் தூக்கி கொண்டு அவர் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இயேசு இடத்துல போனா அவர் ஏதோ சுகப்படுத்துகிறாராம்,
அப்படின்ற செய்தியெல்லாம் கேட்டு அவர்கள் குருடனையும் செவிடனையும் முடவனையும் தூக்கிக்கிட்டு அப்படி கூட்டிக்கிட்டு இயேசுவின் பின்னாடி தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனா மெய்யாகவே அவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி போன கூட்டமும் இருக்கிறது இல்லைங்களா? இதுல இந்த ரெண்டு கூட்டங்கள் அவங்களுடைய தேவைகள் முடிந்த உடனேயே போய் விடுகிறார்கள் இல்லைங்களா? அல்லது அவங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படாதே போகும் என்று சொன்னால் ஓடி விடுவார்கள். ஆனா மெய்யாக இயேசுவை அவருடைய விசுவாசித்த அவருடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கிற ஜனங்கள் தான் ஆண்டவரை தொடர்ச்சியாக பின்பற்றுவார்கள் என்று சொல்லி பார்க்க ஒரு முறை இயேசு கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா என்று சொல்லி தம்முடைய சீசரை நோக்கி கேட்கிற பொழுது அதுல பேதுரு சொல்லுகிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நாங்க எங்க போவோம், நித்திய ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது என்று சொல்லி சொல்றாங்க. ஆகவே இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்து சிந்திப்பது ஒரு மெய் விசுவாசிக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுக்கறது என்று சொல்லி பார்க்குறேன். ஏன் அப்படி அது கொடுக்குது தெரியுமா? ஏன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துடைய மரணம் தான் விசுவாசிக்கு இன்மைக்கும் மறுமைக்கும் தேவையான எல்லாவற்றிலும் எல்லாவுமா இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறேன். இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் அதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அதே போல நாம் நித்தியத்திற்கு போவதற்கும் அதுவே தான் காரணமாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப நம்ம அவருடைய மரணம் நம்முடைய பாவத்துக்கான பரிகாரத்தை செய்து நமக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்து இன்றைக்கு நாம் அவரை விசுவாசித்து நாம் அவருக்குள்ளாக அவருடைய வார்த்தையின்படி இந்த உலகத்துல சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு எதிர்காலத்தை நோக்கி பார்த்து போய்கிட்டு இருக்கோம். நித்தியத்துல நாம் போகிற பொழுது அங்க சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்ம பூரணமாக அடைவோம் என்று சொல்லி பார்க்கணும். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்த புரிதல் இல்லாததுனாலதான் பலர் இயேசு கிறிஸ்துவிடத்துல வருகிற பொழுது ஏனோதானவர்கள் வந்து விடுகிறார்கள். அதுக்கப்புறம் ஏதோ நம்ம போகலாம் வரலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? சிலர் பலவிதமாக வருவார்கள், பல காரியத்துக்கு வராங்க. நான் சொன்னதே ஒரு உதாரணம் உங்களுக்கு போதுமானது. அப்படி வந்தவர்கள்ல சிலர் இயேசுவை விசுவாசித்தும் இருக்கிறார்கள், ஆனா பலர் அப்படி விசுவாசிக்கவில்லை என்று சொல்லிப்பாங்க. ஆகவே இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்து சிந்திப்பது ஒரு விசுவாசிக்கு எவ்வளவு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற சந்தோஷம் சமாதானம் ஆறுதல் என்று சொல்லி இந்த உலகம் நம்பிக்கொண்டு இருப்பதெல்லாம் அது ஒண்ணுமில்லாத காரியம். அது இந்த சந்தோஷத்தை கொடுத்துட முடியாது, மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க முடியாது. நாளடைவுல வயசாகி போகிற மனிதர்களை எல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஒரு விரக்தியா இருப்பாங்க. என்ன வாழ்ந்தோம் இருந்தோம் அவ்வளவுதான், போக போறோம் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குமே தவிர நீங்க என்ன இதுல அடைஞ்சீங்க, இந்த வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் அடைந்தது என்ன அப்படின்னு கேட்டு பார்த்தா ஒண்ணும் இருக்காது. சந்தோஷமா நீங்க என்ன சந்தோஷப்பட்டீங்கன்னு கேட்டு பாருங்க, அவங்க எந்த சந்தோஷத்தை சொல்லிட முடியும்? என்ன ஏதாவது ஒரு இங்க இந்த ஊர்ல இருக்கிற மாதிரி ஏதாவது மாலுக்கு போயிட்டு வந்தது சந்தோஷம்னு சொல்றதா, இல்ல ஒரு துணி கடைக்கு போயிட்டு வந்தது சந்தோஷம்னு சொல்றதா, இல்ல நல்லா ஒரு கறியெல்லாம் வாங்கி பிரியாணி ஆக்கி எல்லாம் உட்காந்து சாப்பிட்டது சந்தோஷம்னு சொல்றதா? இதெல்லாம் ஒரு சந்தோஷம் தான் இந்த உலகத்துல கொஞ்சம். ஆனா இதெல்லாம் ஒரு மெய்யான சந்தோஷமா? இல்லை, அது சந்தோஷம் இல்லை. அதெல்லாம் ஒரு காணல் நீர் மாதிரி இப்போ இருக்கும், அப்புறம் இருக்காது இல்லைங்களா? ஒரு மனிதன் நம்மோடு நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சந்தோஷம் இருக்கும், திடீர்னு அவன் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சோடனே அந்த சந்தோஷம் போயிடும் இல்லைங்களா? இல்லை, அப்போ இந்த சந்தோஷங்கள்லாம் நிலைக்காது. ஆனா தேவ பிள்ளையினுடைய சந்தோஷம், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற மெய்யான சந்தோஷம் எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலையிலும் சந்தோஷம். இருந்தாலும் சந்தோஷம், போனாலும் சந்தோஷம் இல்லைங்களா? நோயா இருந்தாலும் சந்தோஷம், நோய் சுகமாய் நல்லா இருந்தாலும் சந்தோஷம். ஏன்னா அது இருதய சந்தோஷம் இல்லைங்களா? அது ஒரு மன மகிழ்ச்சி கிறிஸ்து நமக்கு கொடுக்கறது. அது ஏற்றத்தாழ்வு நிமித்த கொஞ்சம் கஷ்டங்கள் இந்த உலகத்துல வந்தாலும் இந்த உள்ளா இருக்கிற அந்த சந்தோஷத்தை சமாதானத்தை ஒருவரால் எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு வேறு சொல்லு. இந்த வெளியே இருக்கிற சந்தோஷ சமாதானம்லாம் இப்படிங்கிறதுக்குள்ள இல்லாம போயிடும். ஏதாவது ஒன்று பேசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திட்டுற மாதிரி பேசினீங்கன்னா அந்த சந்தோஷம் போயிடும் இல்லைங்களா? அந்த சந்தோஷம்லாம் நிலைக்காது. அப்போ மெய்யான சந்தோஷத்தை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ கிறிஸ்துவின் மரணத்துல நிகழ்ந்த காரியத்தினுடைய சிறப்பு அம்சங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு 4 உட்தலைப்புகளின் மூலமாக நாம் பார்க்க போறோம் சரிங்களா? சரியா இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா இயேசு கிறிஸ்துவின் மரணம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்குள்ள ஒரு 4 தலைப்பின் கீழாக நாம் பார்க்க போறோம். அந்த 4 தலைப்புகள்ல ஒரு 3 இன்றைக்கும் வருகிற நாட்கள்ல ஒரு இன்னொரு தலைப்பின் கீழாகவும் நாம் பார்க்கலாம்.
இந்த 4 தலைப்புகளையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப கவனத்தோடு இந்த செய்தி கேளுங்க. அப்பதான் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் மரணம் எப்படிப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி நாம் கேட்டு பார்த்தா, இயேசு கிறிஸ்துவின் மரணம் அப்படிங்கிறது அது இயற்கையானது என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் மரணம் எப்படிப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினா, ரெண்டாவது கேள்விக்கு அது பதில் சொல்றோம். இயேசு கிறிஸ்துவின் மரணம் இயற்கைக்கு புறம்பானது என்று சொல்லி சொல்றோம். மூன்றாவது, இயேசுவின் மரணம் எப்படிப்பட்டது என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்ப்போம்னா, இயேசு கிறிஸ்துவின் மரணம் இயற்கையை கடந்தது அப்படின்ற பதில் வருது. நாலாவதா, இயேசு கிறிஸ்துவின் மரணம் எப்படிப்பட்டது என்று சொல்லி கேட்டா, அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. நாம் அதிசயிக்கத்தக்க வகையில் அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லிப்பாங்க. இந்த வார்த்தைகள்லாம் கேட்ட உடனே உங்களுக்கு ஏதாவது புரியாத புதிர் மாதிரி இருக்கும். இயற்கையானது இயற்கைக்கு புறம்பானது. 2 வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கு. இயற்கையானதுன்னா இயற்கை, இயற்கைக்கு புறம்பானதுன்னா இயற்கைக்கு புறம்பானது. அது எப்படி 2 ஒட்டுக்கா நடக்கும்? அதுதான் அவருடைய மரணத்துல நிகழ்ந்த அற்புதமான காரியம், சரிங்களா? அதைத்தான் நம்ம ஒன்னொன்னா சிந்திச்சு பார்க்க போறோம். இன்னைக்கு 3 காரியங்களை உங்களுக்கு முன்னாடி நான் பேச இருக்கிறேன். வருகிற நாட்கள்ல 4வது காரியத்தை நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது தேவன் நமக்காக செய்த காரியம் அது எவ்வளவு பெருசு, அது எவ்வளவு உறுதியானது, அது நம்மளை எவ்வளவு ரட்சிக்க வல்லது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும், இல்லைங்களா? ரட்சிப்புங்கிறது மனுஷனுடைய நடவடிக்கையில தங்கி இருக்குது, செயல்ல தங்கல. ஆண்டவருடைய கிருபையில தங்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கணும். நாம ஏதோ ஒரு விஷயத்த செய்ததுனால கடவுள் நம்மளை ரட்சிக்கல. நல்லா தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் செஞ்சேன் ஆண்டவருக்காக, நான் இப்படி விட்டுட்டு வந்தேங்க, இல்லை நான் அதை விட்டேன் இதை விட்டெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதை எதை விட்டாலும் உங்களுக்கு ரட்சிப்பு வராது. அதுலாலாம் ரட்சிப்பு வராது. நம்ம என்ன விட்டுருவோம்? நான் குடிய விட்டேன், வந்துட்டேன், அதனால இப்ப நான் ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்புறம் ஏதோ விட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது பொதுவா சொல்றேன் இருக்கிறவங்க. அப்படி விட்டுட்டேன், அதனால கடவுள் என்னைய ஆசீர்வதிச்சிட்டு இருக்கிறாரு, என்னை ரட்சித்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்பினா அது வேதத்துக்கு முரணானது. சிலர் சொல்லுவாங்க, நான் இந்த விக்கிரகத்துல பயங்கரமா இருந்தேங்க, எனக்கு இதுதான் தெய்வம் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், நான் வருஷம் போயிடுவேன் இந்த கோயிலுக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. நிறைய சொல்றதை கேட்குறேன். நான் ரொம்ப போவேன், பக்தியா கிடப்பேன், அதுவே என் வாழ்க்கையா இருந்தேன். ஆனா இயேசுகிட்ட வரும்போது அதெல்லாம் வேண்டான்னு உதறி தள்ளிட்டு நான் வந்துட்டேன். சந்தோஷம், உதறி தள்ளிட்டு வந்ததுல தப்பு இல்லை, சந்தோஷம். ஆனா அது உங்களை ரட்சிக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சு. நீங்க செஞ்சது உண்மையா இருக்கலாம், நீங்க விட்டுட்டு வந்தது உண்மையா இருக்கலாம், அதுல எந்த சந்தேகம் வேண்டியதில்லை. ஆனா நான் இதையெல்லாம் இயேசுவுக்காக விட்டுட்டு வந்ததுனால இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தார் என்று சொல்லி நீங்க நினைப்பீங்க அப்படின்னு சொன்னா அது பொய். அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து நம்மளை நேசிக்காவிட்டால் நாம் எதையுமே விட முடியாது. இயேசு கிறிஸ்து நம்ம மேல அன்பு கூறாவிட்டால், நம்ம மேல் இரக்கம் காட்டாமல் போனார் என்று சொன்னா நம்ம ஒன்னையுமே விட முடியாது. ஏன்னா நாம் திருக்குள்ள மனிதர்கள், மகா பாவமுடைய மனிதர்கள், பிறவியிலிருந்தே பாவத்தினூடாக வந்தவர்கள். நம்ம முழுவதும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வியாதி மாதிரி பாவம் தான் இருக்கு, இல்லைங்களா? அதனால இயேசு கிறிஸ்துடைய மரணத்துல அவர் என்ன நமக்காக செய்து முடித்து நம்மளை மீட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம், இல்லைங்களா? அதைத்தான் பார்க்குறோம். ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னா, கொஞ்சம் ஆழமா போய் இந்த கண்ணெல்லாம் செக் பண்ணும்போது கண்ணாடி லென்ஸ் போட்டு பார்ப்பாங்க. இன்னும் கொஞ்சம் வெளிச்சமா பார்க்கறதுக்கு பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வேதத்தின் மூலமாக ஆண்டவர் செய்து முடித்த காரியத்தை பார்க்கணும். வேதம் விளக்கி கொடுத்துருக்கிற அளவுக்கு நம்ம பார்க்கணும். ஆனா இன்னும் எவ்வளவோ காரியங்கள் இருக்கு, நம்ம அறிவுக்கே எட்டாத விஷயம். ஆனா ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்துருக்கிற காரியத்துல இருந்து நான் கொஞ்சம் பார்க்கணும், இல்லைங்களா? அதை ரொம்ப கவனத்தோட கேளுங்க. அந்த புக்கும் இந்த புக்கும் பார்த்துட்டு கேட்டீங்கன்னா நான் சொல்றது ஏதோ உங்களுக்கு கனவு காண்ற மாதிரி என்னமோ பேசிட்டு இருக்கிறாங்களே நான். அதனால உங்களுடைய பார்வை என்னை விட்டு விளக்காமல், என்னை விட்டுனா என் வார்த்தையை விட்டு விளக்காம கேளுங்க, கர்த்தர் நடத்துவார். சரி, முதலாவது நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவின் மரணம் இயற்கையானது என்று சொல்லுகிற பொழுது நான் எதை உங்களுக்கு சொல்றேன், எதை வேதம் நமக்கு சொல்லுகிறது இயற்கையானது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் மரணம் அப்படிங்கிறது அது உண்மையானது அப்படிங்கிறத தான் அது சொல்றோம், இல்லைங்களா? அந்த வார்த்தையின் மூலமாக எதை நாம் பார்க்கணும்னா, இயேசு கிறிஸ்துவின் மரணம் உண்மையானது. அவருடைய மரணம் தொடர்பான நிகழ்வுகளை
அதையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா வேதத்துல பாக்குறோம், அது நமக்கு தெரிஞ்சிருக்கும், கேட்டிருக்கிறோம் இல்லைங்களா? இயேசு கெச்சமனே தடத்துல பிடிக்கப்படுகிறார், பிலாத்து விடத்துல கொண்டு போகப்படுகிறார், விசாரிக்கப்படுகிறார், வாரினால் அடிக்கப்படுகிறார், சிலுவையில அறையப்படுகிறார், மறிக்கிறார், மறித்து விழித்தெழுகிறார். எப்படி அந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும் இல்லைங்களா? இப்ப பாருங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இந்த நிகழ்வினுடைய பின்னணியில இருக்கிற அந்த ஆச்சரியமான காரியத்தை அநேகர் சிந்திக்க மறந்துடுறாங்க. அதை பார்ப்பாங்க, அடிக்கப்பட்டாரு, கொண்டு போகப்பட்டாரு அப்படி. அதுக்கு பின்புறத்துல, அதுக்கு பின்னணியில என்ன நடந்துகிட்டு இருந்தது, ஆவிக்குரிய விதங்கள்ல என்ன நடந்தது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போறோம். இந்த பொல்லாத மனிதர்களால பிடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார் இல்லைங்களா? அவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அவர் யார்? ஏன்னா ஏசுன்னு சொல்லிடுவோம், பேர் தெரியுதுனால. அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா, வேதம் அவரை தேவன் என்று சொல்லுகிறார். அவர் நம்மை போன்ற சாதாரண மனிதர் அல்ல, தேவன், திரித்துவத்தினுடைய 2ஆம் நபர் என்று சொல்லி வேதம் சொல்லுங்க. பாருங்க, யோவான்ல 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அங்க சொல்லப்படுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து தேவன் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்போ ஒரு கேள்வியை நம்ம கேட்டு பார்க்கலாம். நித்தியமான ஒருவர் எப்படி மரணத்தை தழுவ முடியும்? அதாவது அவர் தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம், அவருக்கு தொடக்கமும் முடிவும் இல்லை. நம்மை போன்ற ஒரு பிறப்பு அப்புறம் ஒரு முடிவு என்று இல்லை. நமக்கு தொடக்கமும் முடிவு இருக்குது. இப்போ பிறந்திருக்கிறோம், அப்புறம் மரித்து போவோம். எப்பமா அதான் நம்ம போஸ்டர்ல எல்லாம் அடிக்கிறாங்க இல்லையா, சொல்லுவாங்களே தோற்றம் மறைவுன்னு அடிச்சு, எத்தனை வருஷத்துல பிறந்தாங்க, எத்தனை வருஷத்துல மரிச்சாங்க. ஆனா இயேசுக்கு, அதாவது தேவனுக்கு அந்த மாதிரி தொடக்கமோ முடிவோ இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கிற, என்றென்றைக்கும் இருக்கிற ஒருவர் எப்படி மரணத்தை தழுவ முடியும்? அவர் எப்படி மறிக்க முடியும்? கடவுள் எப்படி மறிக்க முடியும்? சிலர்லாம் கேள்வி கேட்பாங்க, இயேசு மறிச்சிட்டாருன்னா அப்ப எப்படி உலகம் இயங்குச்சு? என்ன நம்பிக்கை இது? இயேசு மறிச்சிட்டாருன்னு சொல்றாங்க, இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. தேவன் நம்புற ஒருவர் இறந்துட்டாருன்னு சொன்னா இந்த உலகம் எப்படி இயங்கும்? அப்படி கேள்வி கேட்கறாங்க இல்லையா? பாருங்க, அந்த மாதிரி ஒரு கேள்வி வரும். அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், அவர் நித்தியமான தேவன் என்பது உண்மை. அதே போல அவருக்கு தொடக்கமும் முடிவும் இல்லை என்பது உண்மை, அதை வேதம் சொல்லுகிறது. ஆனா அவர் பாவிகளை மீட்பதற்காக மனுவுருவேற்றார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு ரூபம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா ரூபம்லாம் இல்லை. அதாவது நம்மை போன்ற சரீரங்கள் கிடையாது. அவர் ஆவியாக இருக்கிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம், எங்கும் நிறைந்திருக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட தேவன், திரித்துவத்தின் 2ஆம் நபர், மனிதனுடைய பாவத்திலிருந்து அவனை மீட்கும்படியாக மனித ரூபம் எடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மை போன்ற சரீரத்தையும் இரத்தத்தையும் உடையவராக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவர் வரும்போது என்ன நடந்ததுன்னா, 100% தேவனாகவும் 100% மனிதனாகவும் இந்த உலகத்திற்கு வந்தார். அதுக்கு முன்பாக எப்படி இருந்தார்? 100% தேவனா இருந்தார். ஆனா மனுஷனை மீட்கணும்னு சொன்னா மனுஷன் வாழ வேண்டிய வாழ்க்கையே அவர் வாழணும். ஏன்னா கடவுள் நீதி உள்ளவராச்சே. ஆதாம் கிட்ட சொல்லியிருந்தார், இப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுத்திருந்தார். ஆதாம் வாழ மறுத்து அந்த கனியை பறித்து புசித்து பாவம் செய்து விட்டான். இப்போ நமக்கு மீட்பு வரணும்னு சொன்னா ஆதாம் வாழாமல் விட்ட வாழ்க்கையை, அந்த வாழ்க்கையை இவர் வந்து வாழணும். இந்த உலகத்துல நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து, எல்லா சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாக அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டிய காரியம் இருக்கிறது. அப்பதான் அந்த நீதி உண்டாகும். அதே போல மனிதன் பாவம் செய்திருக்கிற பொழுது அவனுக்கான தண்டனையும் ஆண்டவர் கொடுக்கணும். அந்த தண்டனையை அவர் சிலுவையில நமக்காக ஏற்கிறாரு சொல்லி பார்க்க, வாழணும், இந்த தண்டனையை அடையும். அதனால இதையெல்லாம் ஆவியில செய்ய முடியுமா? ஆவியில செய்தாலும் அது ஒற்றுக்கொள்ள, ஆவியில செய்யவே முடியாது. இன்னொன்னு, நாம எப்படி இருக்கிறோம்? மாமிசத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கு. அதனாலதான் எபிரேயர்ல சொல்லும் போது, பிள்ளைகள் மாமிசத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் மாமிசத்தையும் ரத்தத்தையும் உடையவர் ஆனார் என்று சொல்லி சொல்லப்படும். நாம் எப்படி இருக்கிறோமோ அதே போல அவர் இந்த உலகத்திற்கு மனு உருவேற்று வந்தார் என்று சொல்லி பார்க்கலாம். அப்படி வருகிற பொழுது நம்மளை போலேன்னு சொல்லும் போது அங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், நாம் பிறப்பிலேயே பாவத்தில் பிறந்தவர்கள். ஆனா இயேசு கிறிஸ்து பாவத்தில் பிறந்தவர் அல்ல. அதே போல நம்மிலே தெய்வீகம் இல்லை. அவர் தெய்வீகத்தையும் 100% கொண்டு
மானுடத்தை 100% கொண்டு இந்த உலகத்துல பிறந்தாருன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இதை வேதம் விளக்குகிறது. அது எப்படி 100% தெய்வீகம் 100% மானிடம்? அப்படி யாராவது நமக்கு முன்னாடி இருந்தாங்களா? நம்ம பார்த்தோமா அப்படின்னு கேட்டா யாரும் இல்லை, இதுவரையும் இல்லை, இனிமேலும் இருக்க போகிறது இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே மனிதனுடைய மீட்புக்காக அப்படி இந்த உலகத்திற்கு வந்தாருன்னு சொல்லி பார்க்குறாரு. அதனாலதான் ஒரு அதிசயமான தெய்வம் இல்லைங்களா? அதை அருமையா விளக்குகிற ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரம் 6-8 வசனம் முடிய நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-8 வசனம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி பாருங்க. அது தேவனுடைய ரூபமா இருந்து தேவனுக்கு சமமா இருக்கிறத கொள்ளையாடின பொருளா எண்ணாம தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். யார் அடிமையாக இருக்கிறார் இல்லைங்களா? பாவம் நிறைந்த மனிதன் இல்லைங்களா? அந்த ரூபத்தை அவர் எடுத்துக்கொண்டு இந்த உலகத்துக்கு வந்தார். பாவமே இல்லாமல் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் வருகிற பொழுது ஆதாம் பாவம் இருந்தார் இல்லையா? செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நிலையில் இருந்தார் பாருங்க, அந்த மாதிரி வரல. பாவம் செய்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு நிலையை அடைந்தார் பாருங்க, ஒரு பரதேசிகரமான நிலை, தேவனை விட்டு விலகி போன ஒரு நிலை. அந்த நிலையில் அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனா பாவம் இல்லாதவராக அந்த நிலையில் வந்தார். அதாவது என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அவர் இந்த உலகத்துல உழைக்க வேண்டி இருந்தது, அவருக்கும் துன்பம் துயரம் எல்லாம் அனுபவிக்க வேண்டியது இருந்தது. அவரை திட்டினார், அவருக்கு வலிக்கும். அவரை அசிங்கப்படுத்துகிறது, அவரை அடித்தார், அவருக்கு வலிக்கும். இது எல்லாம் கொண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இப்ப மானுடத்தையும் தெய்வீகத்தையும் அவர் கொண்டு வந்தார் என்று சொன்ன உடனேயே நாம் நினைத்திடக்கூடாது 50-50% கொண்டு வந்தார்னு நினைக்கூடாது. 100% தேவனாகவும் இருந்தார், 100% மனிதனாகவும் இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுது பாருங்க. அப்போ மனு உருவேற்று இந்த உலகத்துக்கு வந்த மகிமையின் தேவன் பாடுகளை அனுபவிக்கிறதற்கு, மரணத்தை ருசி பார்க்கிறதற்கு ஆயத்தமா இருந்தார் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? பாடுகளை அனுபவிக்க முடியும். இப்ப அவருக்கு அந்த சரீரம் இருக்கு, நம்மளை போல சரீரம் இருக்கு இல்லைங்களா? இப்ப நம்ம வாங்கணும் அடியெல்லாம் தண்டனை, இன்னொருத்தருக்கு தண்டனை கொடுக்குறோன்னு சொல்லி. இப்ப ஒரு மரண தண்டனை இன்னொருத்தருக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவருக்கு நாங்க மரண தண்டனை கொடுக்குறோன்னு ஒரு பொம்மைக்கு சுருக்கு போட்டு அதை தொங்க விட்டுட்டு இப்ப அவருக்காக ஒரு மறிச்சிட்டாருன்னு சொன்னா அது ஏற்புமா? ஏன்னா பொம்மைக்கு உணர்வு இல்லை இல்லையா? அதனால அந்த வலியோ அது எதெல்லாம் தாங்காது இல்லையா? அதுக்கு ஒண்ணும் இல்லை. இப்ப தேவனாக இருந்தார் என்று சொன்னா, அதாவது தேவனாக தான் அவர் இருக்கிறார், இந்த மனு உருவை ஏற்கவில்லை என்று சொன்னா அவருக்கு இந்த வேதனைகள்லாம் எதுவும் இருக்காது. வேதனை எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்குமா? மனுஷனுக்கு அடிச்சா வலிக்கிற மாதிரி தேவனுக்கு அடிச்சா வலிக்குமா? அவர் ஆவியான தேவன் என்று சொல்லி பார்க்கணும். இப்ப மனு உருவேற்று வருகிற பொழுது நமக்கு இருந்த எல்லா உணர்வுகள், அதாவது வலி, வேதனை, தாகம், பசி, இதெல்லாம் அவருக்கு இருந்தது இல்லைங்களா? பாவத்தை தவிர மித்த எல்லாம் இந்த உலகத்துல நமக்கு இருக்கும் பாருங்க. அந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் அவர் கொண்டவராக வந்தார். மனு உருவேற்ற மகிமையின் தேவன் மரணப்பாடுகளை அனுபவிக்கிறதற்கும் மரணத்தை ருசி பார்க்கறதற்கும் ஆயத்தமாக இருந்தார் என்று சொல்லி ஏதோ சொல்லுங்க. அதான் நம்ம வாசிக்க கேட்ட லூக்காவுல ஆரம்பிக்கும் போது பிரசங்கத்துல என்ன, பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி அவர் மறித்தார். இந்த வசனத்தை கவனிச்சு பாத்தீங்களா? அவருடைய ஜீவனை யாரும் எடுத்துக்கல, அவரே கொடுத்தார் என்று சொல்லி பார்க்க. அப்போ அவருடைய மரணம் அப்படிங்கிறது அது எவ்வளவு நேச்சுரலா இருக்கிறது, அது உண்மையா இருக்கிறது அப்படின்னு பாரு இல்லைங்களா? அதாவது அவர் மறிக்கிற மாதிரி எதுவும் மாயம் பண்ணவில்லை. முஸ்லிம்ஸ் அதுதான் சொல்லிட்டு தர்றாங்க, இஸ்லாமியர்கள். இயேசு கிறிஸ்து அங்க போகிற பொழுது ஒரு ஆள் மாறாட்டம் நடந்து விட்டது. இயேசு மறிக்கவில்லை, இயேசு போய்விட்டார், ஊதாசி தான் மறிச்சிட்டாங்க, சிவில் அடிச்சிட்டாங்கன்னு ஒரு ஆள் மாறாட்டவாதிகளை அவர்கள் தவறான போதனையை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து மெய்யாகவே அங்க மறிக்கல, உண்மையான மரணம் அங்க நிகழல அப்படின்னு சொன்னா மனிதனுக்கு ரட்சிப்பு வராது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் அவர் மறிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். நாம இப்படி இருக்கிறோம், நமக்காக நம்முடைய பாவத்துக்கான பரிகாரமா, பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லுது இல்லைங்களா? அப்ப நாம மரணம் அடைஞ்சு நரகத்துக்கு போகணும். அப்போ நம்மளை மீட்கணும்னா அவர் உண்மையாகவே மறிக்கணும் இல்லைங்களா?
அப்ப பாருங்க, அவருடைய மரணம் உண்மையானதாக இல்லை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ரட்சிப்பு இல்லை, பாவத்துக்கான பரிகாரம் இல்லை. பழைய ஏற்பாடெல்லாம் அவரை குறித்து அழகா சொல்லிட்டு வந்து பாருங்க. ஒரு ஆடு இருக்குது, அந்த ஆட்டு மேல பாவத்தை சுமத்தி அந்த ஆடு கொல்லப்பட வேண்டும், அதனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லைன்னு சொல்லப்படுது இல்லைங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு மாயமான காரியமாட்ட அவர் ஏதாவது செய்திருப்பார் என்று சொன்னால் அந்த பலி அங்கீகரிக்கப்படாது, அந்த பலி ஏற்கப்படாது, நமக்கும் ரட்சிப்பு வராது. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், அவருடைய மரணம் உண்மையானது. அது ஆள் மாறாட்ட வேலை செஞ்சதில்ல, ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி பண்ணதில்லை. அவர் மெய்யாலுமே நம்மை போல சரீரத்தை எடுத்துக்கிட்டு இந்த உலகத்துக்கு வந்து நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்து அங்க சிலுவையில உண்மையாக அத்தனை பாடுகளையும் பட்டு அவர் மரித்தார். கெச்சமன்னே தோட்டத்துல இப்ப கூட பாடல் பாடணும் இல்லைங்களா, கண்கள் கலங்கிடுதேன்னு. ஆரம்பத்திலே சொன்ன அந்த பாட்டை கூட நிறைய பேர் இயேசுவை பார்த்து அழுதுகிட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அதுல கண்கள் கலங்கிடுதேன்னா அங்க அவருக்கு அடிப்படுற அடியெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் நமக்காக செய்திருக்கிறாருன்னு நினைச்சு வரும் இல்லைங்களா, ஆனந்த கனி இல்லைங்களா. நமக்காக என்னெல்லாம் அவர் செஞ்சிருக்கிறாரு, எத்தனை காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. அவர் நமக்காக செய்யணுன்ற எந்த நிர்பந்தமும் இல்லை இல்லைங்களா. என் பிள்ளை போய் வண்டியில உழுக போகுதுன்னா நான் போய் டப்புன்னு தூக்கிட்டு போறதுக்கு எனக்கு நிர்பந்தம் இருக்கிறது, அது ஏன்னா என் பிள்ளை இல்லைங்களா. அதே பாருங்க, ஆண்டவருக்கு நாம் பாவிகள் எல்லாரும், நம்மளை தண்டிக்கிறதுக்கு மட்டும்தான் அவருக்கு இருக்கு இல்லைங்களா. அவர் நம்ம மேல அன்பு கூறணும்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனா ஆண்டவர் நம்மை ரொம்ப நேசித்து நம்ம மேல அன்பு கூர்ந்து நம்ம மீட்டு இருக்கிறார். அந்த மகிமையின் தேவன் அந்த உலகத்துக்கு நம்மை போன்ற ஒரு மனிதனாக பாருங்க, எவ்வளவு இன்னல்கள் அடிகள் அசிங்கங்களை எல்லாம் பற்றணும். அவர் எவ்வளவு பெரிய தெய்வம் பாருங்க. நம்மளே மனுஷ பதர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஏதாவது பண்ணாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், உனக்கெல்லாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருவோம்ல. நான் யாரு, உங்கள்கிட்ட வந்து நான் பேசினேன், நீ என்னை இவ்வளவு தராதரமா குறைவா நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம் தானே. நம்மளோட கொஞ்சம் நம்ம யார் மேலேயாவது அன்பு கூர்ந்து நம்ம நடக்கும்போது நமக்கு ஏற்குமாறு பண்ணாங்கன்னா நம்ம அப்படி சொல்லுவோம், இயற்கையா மனிதர்கள். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு செய்த காரியங்கள் பார்த்தா அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர். இந்த மனுஷனையே அவர் தான் உருவாக்குனாரு. ஒரு ஊதுனா அந்த உலகமே இல்லாம போயிடும். ஆனாலும் இந்த மனிதன் மேல் அன்பு கூர்ந்து அவர் இந்த உலகத்துக்கு அந்த மனிதன் மாதிரி வந்து அந்த மனிதன் மாதிரி வாழ்ந்து இல்லைங்களா, கடைசியா சிலுவையில் அத்தனை அடிகளையும் பெற்று அவருக்கு எல்லாமே வலிக்கும் ஒரு மானுடத்துல இருந்ததுனால அத்தனை இழிவுகளையும் அவர் தாங்கினார். நம்மால் ஒரு இழிவுகளை தாங்கிறதுக்கு கூட முடியாத அளவுக்கு அவ்வளோ கஷ்டம் இல்லைங்களா. ஆனா அவர் அவ்வளவு காரியங்களை நமக்காக தாங்கினார். இதையெல்லாம் அவர் அடைய வேண்டியது இருந்தது. ஏன்னு சொன்னா நமக்கு மீட்பு வர வேண்டும் சொன்னா அவருடைய மரணம் உண்மையானதாக இருக்கணும் இல்லைங்களா. ஆகவே பாருங்க, நம்ம முதல்ல பார்க்குற அவருடைய மரணம் உண்மையானது. இது நம்மளுடைய விசுவாசத்துல பார்க்கிறோமா, இயேசு கிறிஸ்து எனக்காக நான் மறிக்க வேண்டிய இடத்துல உண்மையாக எனக்காக மறித்திருக்கிறார். அவரை விசுவாசிச்சு நீங்க ரட்சிப்பை பெற்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பயப்படாம இந்த உலகத்துல சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு பரலோகத்தை நோக்கி போக முடியும். ஏன்னா நான் வந்து குடியை விட்டுட்டு வந்தேன் அதனால ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு பாட்டில் ஓபன் பண்ணா போயிடலாம் இல்லைங்களா. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் செய்து முடித்த காரியத்தில் நம்பிக்கை வைத்து வந்திருக்கிற மனிதன் அதுல தங்கி இருந்து தாழ்மையோடு கூட முன்னேறிக்கிட்டு இருப்பான். அவருக்காக கீழ்ப்படிந்து அவர் எனக்கெல்லாம் என்னெல்லாம் செய்திருக்கிறார், இது எனக்கு தேவையா, இதுல இருந்து தானே என்னை மீட்டார் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோடு அதையெல்லாம் செய்யாம மிகுந்த தாழ்மையோடு மன சமாதானத்தோடு அவன் பின்பற்றிக்கிட்டு போவான். அவன் தான் இதெல்லாம் பாவம், இதுல இருந்து தானே ஆண்டவர் என்னை மீட்டாரு, இதுல முடியாம தானே நான் கடந்தேன், ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சிருக்காரு, இனிமே நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வளருவான். ரட்சிப்புக்காக நம்ம இயேசுங்க தங்கி இருக்கோம். அவர் உண்மையான மரணத்தை அடைந்திருக்கார். அதுலதான் நம்முடைய நம்பிக்கையை வைக்கணும். சரி, ரெண்டாவதா நம்ம இதுல பாக்குறது என்னன்னா இயேசு கிறிஸ்துவின் மரணம் அசாதாரணமானது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. நம்மளுக்கு இன்னொரு வார்த்தை சொன்னால இயேசு கிறிஸ்துவின் மரணம் இயற்கைக்கு புறம்பானது, அன்நேச்சுரல் என்று சொல்லி ஆங்கிலத்துல அதை சொல்லுவாங்க. அதுதான் ரெண்டாவது அந்த வார்த்தையின் மூலமா என்னத்தை நம்ம பார்க்கறோம்னா இயேசு கிறிஸ்துவின் மரணம் அப்படிங்கிறது அசாதாரணமானது, அதாவது சாதாரணமானது அல்ல. சாதாரணம் அசாதாரணம், சாதாரணத்துக்கு எதிரான பதம் தான் அசாதாரணம்.
இயற்கையாக மனிதனுக்கு நடக்கிறது போன்ற ஒரு காரியம் இல்லை. இப்ப நம்ம இது வரைக்கும் இந்த முதல் தலைப்புல பார்த்தோம், அவர் மனு உருவேற்று பாடுகளை சகித்தார், மரணத்தை ருசி பார்க்கக்கூடியவராக இருந்தார், ஏன்னா அவர் மெய்யான மானுட சரீரத்தை கொண்டிருந்தார் என்று சொல்லி. ஆனா அதே நேரம் நல்லா தெரிஞ்சுக்கணும், மரணம் யார் மேல் அதிகாரம் கொள்ளுகிறது? நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் யார் மேல மரணம் அதிகாரம் கொள்ளுகிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாரு, 23ஆம் வசனம் பாரு. ரோமர் 6:23 நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அங்க சொல்லப்படுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன் என்று சொல்லி சொல்லுது. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். பாவம் செய்த பொழுது மரணம் மனுக்குலத்தை ஆண்டு கொண்டது என்று சொல்லி பார்க்கணும். ஆதாம் முதல்ல படைக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் கட்டளையை கொடுத்து அந்த கட்டளைக்கு கீழ்ப்படித்திருந்தால் என்றென்றைக்கும் அழியாத வாழ்க்கையை தான் தருவதாக சொல்லியிருந்தார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நடக்க வேண்டியிருந்தது, அது எவ்வளவுன்னு நமக்கு சொல்லல வேணும். ஆனா அப்படி வாழுகிற பொழுது அவனுக்கு அப்படிப்பட்ட நித்திய வாழ்க்கையை தருவதாக கடவுள் சொல்லியிருந்தார். ஆனா ஆதாம் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருந்த மாதிரி நீ சாகவே சாவா என்று சொல்லுகிற விதத்துல மரணம் மனுக்குலத்தை ஆண்டு கொண்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ பாவம் செய்த பொழுது மரணம் அவர்கள் மேல் அதிகாரம் கொண்டதுன்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருவரும் ஏன் மறிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதே நமக்கு தெரிஞ்சிருக்கணும், நாம பாவத்துல பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம பாவத்துல பிறந்ததுனாலதான் மரணம் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறது. ஆதாமுக்குள்ளாக நாம் பாவத்தில் பிறந்திருக்கிறோம். ஆகவே நாம் வயதாகி மறிக்கிறோம். நமக்கு நிச்சயம் மரணம் என்பது ஒன்று உண்டு. ஆனா ஆதி மனிதன் அப்படி படைக்கப்பட்ட பொழுது ஆதாம் அவன் வாழ்ந்திருந்தார் என்று சொன்னா கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழல. எது நடக்க கூடாதோ அது நடந்துருச்சு. அங்க நம்ம பார்க்கிற ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க, இவர்கள் கைகளை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றையும் வாழ்ந்து விடாதபடிக்கு அவர்களை தோட்டத்தை விட்டு வெளியேற்றுவோன்னு சொல்றாங்க. அப்ப அங்க இன்னொரு கனி இருந்திருக்குது, கீழ்ப்படிந்திருந்திருந்தா அதை கொடுத்திருப்பாரு, ஜீவ விருட்சத்தின் கனி. இல்லைங்களா? பாருங்க, மரணம் ஆண்டு கொண்டது என்று சொல்லி பாக்குறோம் மனுக்குலத்தை. ஆனா இந்த உலகத்துக்கு வந்த இயேசு கிறிஸ்துவை மரணம் ஆண்டு கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவரிடத்தில் பாவமே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் ஆதாம் பாவத்துக்குள்ளானதுக்கு அப்புறம் இருக்கிற அந்த பரதேசிகரமான நிலையில இந்த உலகத்திற்கு வந்தாலும் கூட பாவம் இல்லாதவராக அவர் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவம் அவரை ஆண்டு கொள்ள அவர்கிட்ட பாவம் இல்லை, அதனால மரணத்திற்கும் அதற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லிப்பாங்க. மரணம் அவரை இயற்கையாக சாகடிக்க முடியாது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. பாவத்துல பிறந்தவங்களுக்கு தான் மரணத்தின் அதிகாரம் இருக்குது, அது ஆண்டு கொண்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி பார்க்கணும். இப்ப பாவம் இல்லாதவராக அவர் வந்தார், பாவமே அவரிடத்தில் இல்லைன்னு சொல்லி பார்க்கணும். ஏன் அவர் எப்படி வந்தார்? லூக்காவில பாருங்க, 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் பாருங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லி சொல்றத பார்க்க சொல்லப்படுது பாருங்க. உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லி தேவதூதன் மரியாள் இடத்துல சொல்றார். இல்லைங்களா? பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்த ஆவியினால மரியாள் கர்ப்பவதி ஆகிறார். இயற்கையாக ஒரு மனிதன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்கிற விதத்துல கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரவில்லை. அப்படி பிறக்கிற பொழுது பாவம் ஆண்டு கொள்ளும். ஆகவே இயேசு கிறிஸ்து அதிசயமான விதத்துல பிறக்கிறார். அதனாலதான் தூதன் சொல்லுகிறார், தேவதூதன் உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி. இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருவரும் பாவிகள். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி பாவத்தினால பாதிக்கப்பட்டோ பாவம் அவரை ஆண்டு கொண்டு அவர் வரல. அவர் பாவமே இல்லாதவராக வந்தார். அப்ப அவர் அப்படி பிறந்ததுனால பாருங்க, விழுந்து போன பாவ சுபாவம், மனிதனுடைய பாவ சுபாவம் தீட்டுப்படாத விதத்துல அவர் இந்த உலகத்துக்கு வந்திருந்தார். அதனாலதான் அவர் கன்னியின் வயிற்றுல வந்து பிறந்தார். ஏன் கன்னியின் வயிற்றுல வந்து பிறந்தார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சும்மா கன்னியின் வயிற்றுல வந்து பிறந்தார், அப்புறம் மரியாளை கடவுளாக்குறதுக்கு முயற்சி செய்யறது, மரியாள் வந்து அவங்க அம்மா, அவங்க ஒரு கடவுள், அப்புறம் வளர்ப்பு அப்பா யோசிப்பு அவர் ஒரு கடவுள்,
அவங்க அம்மா ஒரு கடவுள், அவங்க அம்மாவுக்கு அம்மா ஒரு கடவுள்னு போனா எத்தனை கடவுள் வருது? தேவன் ஒருத்தர் தான். இந்த உலகத்துல அவர் அப்படி பிறக்கிறதற்கு ஒரு பெண்ணை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த பெண் ஒரு விசுவாசி, கடவுளுக்கு பயந்து நடக்கக்கூடிய விசுவாசி. ஆனா மரியாளும் பாவத்துல இருக்கிற பெண் இல்லைங்களா? ஆதாமின் பாவத்துக்குள்ளாக பாவத்துல இருக்கிற பெண். அந்த பெண்ணின் வயிற்றுல பிறந்த இயேசுவினாலதான் மரியாளுக்கே மீட்புண்டாகுது இல்லைங்களா? வேறு ஒன்றும் அதிசயத்தக்க காரியம் மரியாள் இடத்துல இல்லை. நம்மை போன்ற மரியாளும் ஒரு சாதாரண பெண் அப்படிங்கிறது தெரிஞ்சு. இயேசு அந்த பெண்ணினுடைய வயிற்றில் பிறந்ததுனால அவங்க கடவுள் கிடையாது. அப்படி ஒரு கோஷ்டி கடவுளாக்கி உலகம் முழுவதும் பரவி கிடக்குது இல்லைங்களா? போலி போதனை இல்லைங்களா? மரியாள் இடத்துல போய் ஜெபம் பண்ணா ஏசு கேட்கறது, இந்த மாதிரி எல்லாம் சொல்றது இருக்கு இல்லைங்களா? விக்கிரக வழிபாடு எல்லாம் தப்புன்னு பாக்குறோம் இல்லைங்களா? இப்ப ஏசு ஏன் மரியாளுடைய வயிற்றுல பிறந்தாருன்னு பாக்குறோம். மரியாள் இல்லைன்னா வேற ஒருத்தவங்க வயிற்றுல பிறந்திருப்பாரு. ஆண்டவர் தெரிந்து கொள்றவங்க வயிற்றுல. அன்றைக்கு மரியாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஒரு விசுவாசமான பெண்ணாக இருந்து அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி தெரிந்து கொண்டாருன்னு சொல்லி பார்க்கணும். நல்லா பாருங்க. அப்படி அவர் பிறந்தார். வேதமும் அவரை குறித்து சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம பார்த்தோம்னா, இந்த உலகத்துல அவர் வாழ்ந்த பொழுது எப்படி வாழ்ந்தாருங்கிறதற்கு வேதம் அநேக வசனங்களை சொல்லுகிறத நான் ஒரு 3-4 வசனங்களை நான் உங்களுக்கு வேகமாக வாசித்து காட்டுகிறேன். ஏன்னா அது தேவை. வசனத்தின் அடிப்படையில நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பாருங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாரு. இங்க சொல்லும்போது அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை என்று சொல்லி சொல்றார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற பொழுது அவர் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி சொல்லுகிறார். பாத்தீங்களா? அவர் பாவமே அவர்கிட்ட இல்லை. அதே போல 1 யோவான் 3:5 பாருங்க. 1 யோவான்ல 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லி சொல்றார். நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறதுக்கு அவர் வெளிப்பட்டார். ஆனா அவரிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுங்க. அவர்கிட்ட பாவம் இல்லை. அதே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாரு. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம பார்த்தா, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்ப இயேசு கிட்ட பாவம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ இயற்கையாக மனிதனை அந்த மரணம் ஆண்டு கொண்டு, பாவத்துக்குள்ளாக மரணம் ஆண்டு கொண்டு இருக்கிறது போல இயேசுவை மரணம் ஆளவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, அவருடைய சரீரத்திலையும் அவருடைய நடக்கையிலும் அவர் பரிசுத்தராகவே இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பேதுரு அதை இன்னும் அழகா சொல்றாரு பாருங்க. 1 பேதுருல 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி, அவரை குறித்து அடையாளமாக அந்த வார்த்தை குற்றமில்லாத மாசற்ற பாவமே இல்லாத ஆட்டுக்குட்டி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்களா? அப்ப அவருடைய நடக்கையில சரீரத்துல அவர் பாவம் இல்லை, அவர் பரிசுத்தராக இருந்தார் என்று சொல்லி பார்க்க. விசாரணைக்கு கொண்டு போகப்படுகிற பொழுது பிலாத்து, அன்றைக்கு இருந்த அதிகாரியா இருந்த பிலாத்து, அவர் என்ன சொன்னார்? அந்த மனிதன் என்ன சொல்றார்? இவரிடத்துல ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, ஆனா அப்படியெல்லாம் ஒண்ணுமே இவர்கிட்ட பார்க்கலையே அப்படின்னு சொல்லி சொல்றார். பாத்தீங்களா? அப்ப அவர் பாவம் இல்லாதவராக இருந்தார். இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கணும், மரணத்திற்கு அவர் மீது அதிகாரம் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அவருடைய மரணம் என்பது அசாதாரணமானது. அவர் நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்தாரே தவிர மரணம் அவரை ஆண்டு கொள்ளவில்லை. அவரை எதையும் அடியடின்னு அடிச்சு அவரை சித்திரவதை பண்ணி அந்த வலி தாங்க முடியாம அவர் மரித்து போய்விட்டார் என்று நாம் நினைக்க கூடாது. அவரே தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். பார்த்தீங்களா? அசாதாரணமானது. இந்த வார்த்தை புரியுதுங்களா? ஏன் அசாதாரணமானது? அவரு மரணம் அவரை ஆண்டு கொள்ளல. அவரே அவர் பரிசுத்தராக இருந்து மனிதனுடைய பாவத்துக்கான மீட்புக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். தம்முடையவர்களை ஆண்டவர் நினைச்சு பார்க்கிறார். நரகத்துக்கு போய்கிட்டு இருக்கிறவங்க, தேவனை விட்டு பிரிந்து இருக்கிற மனிதர்கள்,
இல்லைங்களா? அவனுடைய நிலை அப்படிதான். ரொம்ப துக்கத்தோடு துயரத்தோடு இந்த உலகத்துல நடக்கிற எல்லா காரியங்களும் பாருங்க, எல்லாத்துக்கும் காரணம் பாவம். இல்லைங்களா? பாவத்தினாலதான் இப்படி நடக்குது. பாவ வஞ்சனை தான் மனிதனை இப்படி மாற்றி வச்சிருக்குது. எத்தனை துக்கங்கள், எத்தனை துயரங்கள், எத்தனை பாடுகள். இது எல்லாத்துக்கும் காரணம் எரிச்சல், வன்கண்ணு, பொறாமை, அடுத்தவனை கெடுக்கிறது. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? கடவுள் மனிதனை படைக்கிற பொழுது அப்படி படைத்தாரா? இல்ல, தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி மனிதனை படைத்தார். பரிசுத்தமான சிந்தையோடு கடவுளுக்கு பிரியமாய் நடக்கிற விதத்துல அவனை படைத்தார். ஆனாலும் அவன் பாவத்துல விழுந்து விடுகிற காரியமும் அவனுக்கு இருந்தது. ஏன்னா கடவுள் மனிதனை ரோபோ மாதிரி படைக்காம சிந்தித்து செயல்படும்படி படைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கணும். இந்த மனிதனோ பாவம் செய்த நிமித்தமாக இத்தனை காரியங்களும் வந்தது. இல்லைங்களா? பிள்ளை வைக்கிற போது வர வழி கூட பாவத்தினால வந்தது. ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, நீ இப்படி செஞ்சதுனால உன் வழியை கூட்டுவேன்னு சொல்றாரு. எல்லாமே அதனால வந்தது. அப்படிப்பட்ட அந்த மனிதனை நீக்கும்படியாக கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து தன்னையே ஒப்பு கொடுத்தார். அவருடைய மரணம்ங்கிறது அசாதாரணமானது. அது இயற்கையாக மனிதனுக்கு பாவத்தின் ஆளுகையினால ஏற்பட்டு அந்த மரணம் அதிகாரம் செலுத்தி வருகிறது போன்ற மரணம் அல்ல. அவர் தானாகவே ஆண்டவர் தம்முடைய ஜீவனை விட்டார் என்று சொல்லி பார்க்கிறேன். எதற்காக? நம்மை மீட்பதற்காக. இப்ப எவ்வளவு அதிசயமான காரியம் அவருடைய மரணத்துல இருக்குது பாருங்க. இதெல்லாம் பார்க்காம ஆண்டவர் மறிச்சிட்டாருன்னு சொன்னா எத்தனை வேலை சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் பார்த்து நான் நம்பிக்கை கொள்ளாம இயேசுடைய பாவத்துக்காக மறித்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா என்ன மறிச்சாரு? ஏன் மறிச்சாரு? எதுக்கியா மறிச்சாரு? என்ன பாவனா என்ன? எனக்கு என்ன நடந்தது? என் வாழ்க்கையில எனக்கு என்ன நடந்திருக்குது? உன்னையும் தெரியல, பின்னையும் தெரியல, ஒண்ணுமே தெரியல. இயேசு மறித்தார். இயேசுவை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஏத்துக்கிறீங்களா? இப்படி எல்லாம் கேட்டா ஏன் அப்ப என்னன்னு சொல்ல தெரியல, என்ன வேதம் சொல்லுதுன்னு தெரியலைன்னா அப்ப அதுக்கு என்ன அந்த இடத்துல ஃபில்லப் பண்ணிடலாம். தலைவலிக்காக இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு கடன் பிரச்சனைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுக்காக நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறோம், அதுக்காக நம்ம இயேசு இடத்துல வந்தோம். அது நம்முடைய இந்த உலகத்துல நமக்கு தேவைதான், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. நம்ம கஷ்டத்துல இருக்கோம், ஆண்டவர் உதவி செய்யணும், நமக்கு வியாதியில இருந்து ஒரு சுகம் கொடுக்கணும், இதெல்லாம் சந்தோஷம். கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் தான் தருவார். அது நம்மளுடைய ரட்சிப்புக்கானது அல்ல. அது கிடைத்து விட்டதுனால நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்பதும் அல்ல. வேலை கடவுள் நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கறதுனால நம்ம மேல இரக்கம் கூர்ந்து ஆண்டவர் நமக்கு ஒரு வேலை சுகத்தை கொடுத்துருக்கலாம். ஆண்டவரே கொடுத்துருக்கலாம், சுகம் கிடைச்சிருக்கும் இல்லைங்களா? அதனால நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு அர்த்தமா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்குது இல்லையா? கிறிஸ்துவ மட்டும்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா? நேற்று மழை பெஞ்சுது, கிறிஸ்துவன் தலைமையில மட்டும்தான் மழை பெஞ்சுதா? எல்லாருக்கும் பொதுவா கிடைக்கிற கிருப்பு இல்லையா? ஆண்டவர் பொதுவா எல்லாரும் மேல இரக்கம் பாராட்டுறாரு இல்லையா? அதுல இருந்து தேவ பிள்ளைகள் எப்படி வித்தியாசமானவர்கள்? அவர்களை தனித்துவமாக ஆண்டவர் ரட்சித்து அவர்களை நடத்தி கொண்டு போகிறார். ஒரு நாள் பாதுகாத்து பராமரித்து அவருக்கு பிரியமாக வாழும்படி நம்ம நடத்துறாரு. அது ஒரு அதிசயமா அற்புதமா அந்த ரட்சிப்பை பெற்ற மனிதனுடைய வாழ்க்கையில நிகழ்கிற அழகான காரியம். ஒரு நாள் அந்த அன்பை அனுபவிச்சு வாழ்ற வாழ்க்கை. இது தலைய பிடிச்சி அமுத்தி செய்யி, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அங்க உக்காரு, கையை இப்படி இப்படி எல்லாம் சொல்லி வருமா ஆண்டவர்கிட்ட? வராது. அது பண்ண சொன்னா என்ன பண்ணுவாங்க? என்னடா வம்பா போச்சு அப்படின்னு சும்மா அது பண்ணிக்கிறது. கொஞ்சம் ஆண்டவருடைய அன்பினால, ஆண்டவர் செய்து முடித்த காரியத்தினால, அந்த விசுவாசத்தை, அந்த ரட்சிப்பை பெற்றிருந்து ஆண்டவருடைய அன்புல இருந்து நடக்கிறது. அது என்னது? சும்மா இருக்கிறது என்னதுன்னு பாரு. இந்த அழகான காரியத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அது அசாதாரணமானது என்று சொல்லி பார்க்கிறோம். மூணாவது நம்ம பார்க்கறது என்னன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் இயற்கையை கடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இயற்கையானதுன்னு பார்த்தோம், இயற்கைக்கு அப்பாற்பட்டதுன்னு பார்த்திருக்கோம், இயற்கைக்கு புறம்பானதுன்னு பார்த்தோம். இப்போ இயற்கையை கடந்தது அப்படிங்கிற அந்த வார்த்தையின் மூலமாக நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இது ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வேளை உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா அதுதான் வேத சொல்ற உண்மை. ரொம்ப கவனமா நீங்க இதை கேட்டீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்துனுடைய மரணம்ன்றது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டது. இந்த உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடியாகவே நித்தியத்திலேயே தீர்மானிக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு வசனத்தை வாசிச்சு காட்டுறேன் பாரு.
எபேசியர்ல 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று சொல்லப்படுது. நாம அவருக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாக இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். உலகமே ஏற்படுறதுக்கு நித்தியத்திலேயே ஆண்டவர் இந்த மரணம் முன்னாடி தீர்மானிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துடைய மரணம் மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டது. என்ன வம்பா போச்சு? அடிக்கிறதுக்கு முன்னாடியே பாவத்துல விழுந்துருவான்னு தெரிஞ்சிருக்குதா? அப்ப ஆண்டவர் ஏன் படைச்சாரு? ஆண்டவர் அப்படி படைக்காமே இருந்திருக்கலாம் இல்லையா? ஆண்டவர் தடுத்திருக்கலாம் இல்லையா? ஆண்டவர் வாயில பிடிச்சி அந்த பழத்தை சாப்பிடாம இருக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் கேள்வி நம்ம கேட்கக்கூடாது. எங்க சொல்லிட்டு கேள்வி கேட்கக்கூடாதுன்றீங்க? கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்டா நமக்கு அவ்வளவு அறிவு இல்லை. நமக்கு அறிவு இல்லாததெல்லாம் கேட்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது புரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு இந்த சத்தியத்தை சொல்லுதே தவிர நமக்கு அந்த ஆண்டவருடைய அறிவை அறிந்திருக்கிற அளவுக்கு நமக்கு அறிவு இல்லை. நமக்கு கொடுத்தது ஆண்டவர் எவ்வளவு அறிவு கொடுத்தாரோ அதைத்தான் அறிஞ்சு அந்த அறிவுக்கே மனுஷன் வாழாம இருக்கிறான் இல்லைங்களா? இப்ப கூட பாருங்க, மேல போய் எவ்வளவு நாள் உக்காந்துட்டு வந்திருக்கிறாங்க இல்லைங்களா? போயிட்டு மேல பூமிக்கு வெளியே போய் சேட்டலைட்ல போயிட்டு வராங்க. சேட்டலைட்னா என்னன்னு கூட நமக்கு சில பேர்களுக்கெல்லாம் தெரியாது. என்ன மாதிரி அதை பார்த்துட்டா பொம்மை பார்த்துரும் தெரியாது. பாருங்க, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த மனிதனுடைய அறிவுல உட்பட்டு இருக்கிற காரியத்தை உங்களுக்கு கேள்வி கேட்டா உங்கள பலருக்கு சொல்ல முடியாது. போன்ல ஒயரே இல்லை, செல்போன் வச்சுக்கிட்டு படம் அது இதுன்னு வந்துகிட்டு இருக்குது, பார்த்துக்கிட்டு இருக்கு. இது எப்படி இந்த உள்ள இருக்கிற அந்த போர்டுல இயங்குது? ஒரே ஒரு உள்ள பிரிச்சு உடைச்சு பார்த்தீங்கன்னா பச்சை கலர்ல ஒரு போர்டு இருக்கும் இல்லைங்களா? அந்த போர்டுல எப்படி இதெல்லாம் பிக்ஸ் பண்ணி அதுல எப்படி இதெல்லாம் வருது? உலகத்துல நடக்கிறதெல்லாம் இங்க இன்டர்நெட்ல தட்டுனா தெரியுது. இந்த விதமா எப்படி இந்த மனுஷன் கண்டுபிடிச்சான்? எண்ணத்தை சொருகி அதுல எப்படி எங்கேயே எப்படி சுத்துது அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதை மனுஷன் தானே செஞ்சான். மனுஷ அறிவுக்கு உட்பட்டது தானே. அது என்ன கடவுளா செஞ்சு கொடுத்துருக்கிறாரு? அவனுக்கு கொடுத்த அறிவுல அவன் செஞ்சிருக்கிறான். அத்தனை காரியத்தையும் செஞ்சு வச்சிருக்கிறான். ஃபேஸ்புக்கை உருவாக்கி வச்சிருக்கான். இங்க போட்டா வச்சா அங்க போகுது பாக்குறாங்க. அமெரிக்காவில இருந்தா உடனே போட்டா ஃபேஸ்புக்ல போட்டா அடுத்த செகண்ட்ல பாக்குறாங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு தபால் அனுப்பணும் அப்படின்னு சொன்னா ஆரம்ப காலத்துல புறா காலில் கட்டி அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் மனுஷன் கையில கொடுத்து அனுப்பிச்சு விட்டுக்கிட்டு இருந்தாங்க தபால் நிலையெல்லாம் வச்சு இல்லைங்களா? ஒரு வாரம் ஆகும் போய் சேர்றதுக்கு, 10 நாள் ஆகும். செத்துட்டா கூட தந்தி அனுப்புவாங்க, பாடியே எடுத்துருவாங்க. 7 நாள் 8 நாள் கழிச்சுதான் போய் சேரும். இன்னைக்கு ஹாய் அப்படின்னு நினைச்சாலும் தொடக்குன்னு போகுது இல்லைங்களா? எத்தனாயிரம் கிலோமீட்டர் போகுது பாருங்க. அமெரிக்காவில இருந்து பார்க்க முடியுது, லண்டன்ல இருந்து பார்க்க முடியுது. நேரங்கள் வித்தியாசம் இருக்குது. அமெரிக்காவில் இப்போ பகல் இல்லைங்களா? ஆரம்பிக்கும் போது விடியும், நமக்கு இருட்டாகும் போது அவங்களுக்கு விடியும். ஆனா அங்கே அடிச்சு அவங்க பாக்குறாங்க உட்காந்துக்கிட்டு. போட்டோ ஷேர் பண்றோம் வாட்ஸ்அப்ல, சல்லுன்னு போயிடுதாங்க. ஆடியோ பேசி அனுப்புறோம், சல்லுன்னு அந்த குரல் இங்கிருந்து டிராவல் பண்ணி போகுது பாருங்க, எத்தனாயிரம் கிலோமீட்டர். இது மனுஷ அறிவுக்கு உட்பட்டது தானே. இதையே நம்மளால எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியல. ஆண்டவருடைய அறிவு எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. இப்போ அதை நம்ம விசுவாசிக்கணுமே தவிர நம்ம கேள்வி கேட்கிற அளவுக்கு நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லை, அறிவு பத்தாது இல்லைங்களா? இப்ப அந்த சத்தியத்தை நம்ம பார்க்கும்போது தேவன் நமக்காக செஞ்ச காரியங்களை பார்த்து நம்ம அவர் மேல விசுவாசம் கொள்ளணுமே தவிர கேள்வி கேட்கக்கூடாது இல்லைங்களா? இப்ப பாருங்க, மனுக்குலத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியினருக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக கடவுள் நித்தியத்திலிருந்தே நோக்கமாக இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லைங்களா? அநாதி காலம் முதலே பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆகிய திரிதேவன், இப்படி திரியேக தேவன் இப்படி ஒரு தீர்மானத்தை தங்களுக்குள் எடுத்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அதைத்தான் இப்ப நம்ம எபேசியர்ல 1:4 உங்களுக்கு வாட்சி காட்டேன் இல்லைங்களா? அநாதி காலத்துல எடுத்த ஒரு தீர்மானம், அந்த தீர்மானத்தின் அடிப்படையில தான் பிதாவும் குமாரனும் தங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டார்கள். ஒரு தீர்மானம் நடக்குது அவங்களுக்குள்ள அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுது. அதன் அடிப்படையில பிதாவும் குமாரனும் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்றாங்க இல்லைங்களா? ஒரு பகுதியினரை ரட்சிப்பதற்காக குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புறாரு இல்லைங்களா? குமாரன் அதற்கு கீழ்ப்படிந்து அவர் விரும்பி இந்த உலகத்துக்கு வரார். நித்தியத்திலேயே நடந்த ஒரு நிகழ்வு. இந்த திட்டத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா
திரித்துவத்தை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கும், ரட்சிப்பை பத்தி சரியா புரிஞ்சுக்கிறதுக்கும், கிறிஸ்துவ வாழ்க்கையை பத்தி சரியா புரிஞ்சுக்கிறதுக்கும் இதெல்லாம் ரொம்ப அவசியம். இல்லைன்னா குமாரனை பற்றியும் அறிவு இருக்காது, பிதாவை பற்றியும் அறிவு இருக்காது, பரிசுத்த ஆவியானவர் பற்றியும் அறிவு இல்லாம காலில் பாய் மடிச்சு வைக்கிற மாதிரி நினைச்சு கூடாது பரிசுத்த ஆவியானவர். அப்போ அந்த நித்திய திட்டத்துல என்ன நடந்தது அப்படின்னா, பிதா திட்டமிட்டார், அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, அதை செய்து முடிப்பதற்காக குமாரன் இந்த உலகத்துக்கு வந்து எல்லா காரியத்தையும் செய்து முடித்து அவர் பரலோகத்துக்கு ஏறி போய் பிதாவின் வலது பரிசுத்த அமர்றார். பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்துக்கு அனுப்புறாரு. ஏன் அனுப்புனாரு? கேள்வி கேட்டு அந்த நீதியை தம்முடையவர்களுக்கு இந்த வார்த்தையின் மூலமாக பேசி அவர்களுக்கு அந்த நீதியை கடத்துவதற்காக அனுப்பப்பட்டார். பரிசுத்தாவியானவர் என்ன பணிகளை இந்த உலகத்துல இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா, இந்த வார்த்தையின் மூலமாக ஒருடைய இருதயத்திலும் பேசுகிறார். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியத்தை அவர்களை கடத்தி அவர்களை விசுவாசிக்கும்படி, மனம் திரும்பி ரட்சிப்பு அடையும்படி செய்கிறார். அதைத்தான் பரிசுத்தாவியானவர் செய்கிறாரு. பரிசுத்தாவியானவர் வேற வேலை செய்யறதுக்கு இது வரல. பரிசுத்தாவியானவர் நம்ம எப்படி பார்க்கணும்? பரிசுத்தாவியானவர் ஒரு சக்தி இல்லை, அவர் நபர். பரிசுத்தாவியானவர் ஒரு நபர். ஏன்னா அங்க சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா? பரிசுத்தாவின் நபர். அவர் டிரான்ஸ்பாரம் இல்லை, கையை வச்சா கிருன்னு அடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துருவாங்க இல்லையா? கரண்ட் கம்பத்துல கை வச்சா என்ன நடக்கும்? கரண்ட் கம்பத்துக்கு நல்லவன் கெட்டவன், ஏழை பணக்காரன், குழந்தை பெரியவங்க அதெல்லாம் தெரியாது. ஒரே அடி தூக்கி கீழே போட்டு கரண்ட் கிடக்கும். ஆனா வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர், திரித்துவத்தின் ஒரு நபர். அவர் ஞானத்தின் ஆவியானவர், சக்தி ஆவியானவர், தேற்றரவாளன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியத்தை தம்முடையவர்களுக்கு கடத்துறாரு. இப்போ வார்த்தை மூலமா அதான் பேசுறாரு. அதனாலதான் நம்ம ஜெபிக்கும் போது சொல்லி ஜெபம் பண்ற பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலிருந்து இந்த வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு, அதற்கு கீழ்ப்படிவதற்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்யும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தீங்கன்னா நான் என் தொண்டை தண்ணி போக கத்துன்னு கத்திக்கிட்டு இருந்தாலும் ஒருத்தருக்குமே பிரயோஜனமாக இருக்காது. நான் என்னதான் என் குரலை எல்லாம் அழகாக பண்ணியோ அல்லது நடைகள் அப்படியே அருமையான தமிழ்கள்ல பேசி உங்களுக்கு விளங்க பண்றதுக்கு முயற்சி பண்ணினாலோ ஒன்றும் நடக்காது. பரிசுத்த ஆவியானுடைய வாழ்க்கையில கிரிய செய்யலைன்னா ஒரு அடி கூட உங்க வாழ்க்கையில எதிர முடியாது, நாம் எதிர முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார் இல்லைங்களா? இப்ப பாருங்க, இந்த திட்டத்துல பாருங்க இதெல்லாம் இருக்கு. அநாதி தீர்மானத்தின் அடிப்படையில இது நடந்தது. அப்படி அது இயற்கைக்கு நம்ம பார்த்த இல்லைங்களா? அது எப்படிப்பட்டது? உலக தோற்றத்துக்கு முன்னாடி தீர்மானிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் மரணம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும், அது இயற்கையை கடந்தது. இந்த உலகமே உண்டாவதற்கு முன்பாக நடந்த அற்புதமான காரியம் அது என்று சொல்லிப்பாங்க. இங்கதான் நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கேள்வியில கேட்கக்கூடாது, விசுவாசிக்கணும். ஏன்னா உபாகம் 29:29 சொல்லுது, மறைவானவைகள் கர்த்தருக்குரியது, வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு என்றதை முடியும். ஏன்னா அதுதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும், மற்றதை புரிஞ்சுக்க முடியும். அப்ப அவருடைய மரணம் அப்படிங்கிறது இயற்கையை கடந்தது. இந்த உலகமே உண்டாவதற்கு நம்ம எல்லாம் ஆண்டவர்களோட தெரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம பிறப்பதற்கு முன்பாக எப்போவே இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நமக்கு தெரிந்திருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு நம்ம இயேசு விசுவாசி இருக்கிறோம். நம்ம நினைச்சிருக்கூடாது, நான் ஆரம்பத்துல சொன்ன நான் இயேசுகிட்ட வந்தேன், நான் இதெல்லாம் விட்டுட்டு வந்தேன், அதை விட்டுட்டு வந்தேன். ஒன்ன விட்டுட்டு வர முடியாது. நம்ம ஆதியிலேயே ஆண்டவர் நித்தியத்துல நம்மளை தெரிஞ்சிருக்கிறார். எங்கேயோ பண்டார மாட்டை சுத்திக்கிட்டு போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கிற மனுஷனை, ஒன்றும் தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனுஷனை அன்போடு அழைத்து நமக்கு ரட்சிப்பு கொடுத்து நம்மளை நடத்துறாரு அப்படின்னு சொன்னா பெரிய விஷயம் இல்ல? நல்லா பாருங்க, அவருடைய மரணத்துல எவ்வளவு பெரிய காரியம் நடந்திருக்குதுன்னு. இப்ப பாருங்க, இப்ப இந்த உலகத்துக்குள்ள பாவம் நுழையிறதுக்கு முன்பாகவே மனிதனுக்கான ரட்சிப்பின் திட்டம் தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறது. நித்தியத்திலேயே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. பாவிகளுக்காக ஒரு இரட்சகர் அப்பவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறார். அநீதி உள்ளவர்களுக்காக நீதி உள்ள அந்த இரட்சகர் பாடுபட வேண்டும் என்பது அநாதியில தீர்மானிப்பார். அதனாலதான் வெளிப்படுத்தல் விசேஷம் சொல்லும்போது உலகத் தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார்னு சொல்லுவாங்க. எவ்வளவு அதிசயம் பாருங்க, நீங்க நினைச்சு பாக்குறீங்களா?
பாருங்க, நாம ஜீவிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன நினைக்கும்? இரட்சகர் மரிக்க வேண்டும். இது ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட காரியம் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. இப்ப பாவத்துக்கான பரிகாரமாக ஒரு கிரயத்தை செலுத்துறதுக்கு இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரும் செய்ய முடியாது. ஏன்னா நித்தியத்துல நடந்தது. பாருங்க, நம்ம 3 காரியங்கள் பார்த்திருக்கோம். இயேசு கிறிஸ்துவின் மதம் உண்மையானது. அது ஏதோ மாய்மாலம் பண்ணல. நம்ம அப்படி பண்ணுனா நமக்கு ரட்சிப்பு வந்துடாது. அதோடு அது அசாதாரணமானதுன்னு சொல்லி பார்க்குறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, மரணத்திற்கு அவர் மேல் அதிகாரம் இல்லை. ஏன்னா அவர் பாவம் செய்யல, அவர் வரும்போது பாவம் இல்லை, அவர் நித்தியமா பரிசுத்தர், அவரே தன்னை ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்குறேன். ஏன் ஒப்பு கொடுத்தாரு? நமக்காக தான் ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய மீட்புக்காக, அவரால் முன்குறிக்கப்பட்டு இருக்கிற மனிதனுடைய மீட்புக்காக ஆண்டவர் அதை செஞ்சிருக்கிறார். அந்த மரணம் இயற்கையை கடந்ததுன்னா உலகத்தோட்டத்துக்கு முன்னாடியே பார்த்து அதிசயமா பார்க்க வேண்டியது இருக்கு. சில நேரத்துல என்ன ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீர் செஞ்சு இருக்கிறீங்க, இவ்வளோ பெரிய காரியத்தை செய்யறதுக்கு மண்ணான நான் எம்மாத்திரம் இல்ல, இப்படி உள்ள உடஞ்சு பாட்டு வரணுமே தவிர, நான் அவனுக்கு என்ன செஞ்சேன் இவனுக்கு என்ன செஞ்சேன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? நான் அவங்களுக்கு அது செஞ்சாண்டவரே, ஆனா அவன் என்ன கை விட்டுட்டான், இவன் கை விட்டுட்டான் அப்படின்னு இவன் நீதிமான் மாதிரி பாட்டு எழுதி வச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கிறது. நீதியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆண்டவருடைய நீதியால தான் நாம வாழ்றோம். அவருடைய இரக்கத்தால தான் நாம இரக்கம் பெற்றிருக்கோம். அவருடைய தயவால தான் நம்ம தயவு பெற்றிருக்கோம். அவர் நம்ம ஆண்களை செய்து நம்ம நடத்துறதுனாலதான் நாம இப்படியெல்லாம் நடக்கிறோம். ஏசு இல்லைன்னு வச்சுங்க, தூள் கலப்பி விட்டுருவோம். நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும்? கம்மன் ரூபாயின்னு நினைக்கிறீங்க? கிறிஸ்துவன்னா என்ன நினைச்சுக்கிறது? கிறிஸ்துவன்னா ஒரு நல்ல மெய் கிறிஸ்துவனை சொல்றேன். கிறிஸ்துவன்னா அப்படியே அவன் இருப்பான். அவன் ஒரு அப்பாவி மாதிரி. அவனை 2 அப்பப்புனா கூட அவன் வாங்கிக்குவான். அவனுக்கு கையால் ஆகாதவன் நினைச்சுக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. பல்ல கழட்டிடுவாங்க. நல்ல இருந்த. ஆனா அப்படி செய்யக்கூடாதுன்னு கடவுள் சொல்லி இருக்கிறார். ஏன்னா தேவ பிள்ளைகள் முடியாம இல்லை, முடியாம அப்படி செய்யாம இருக்கல. அவங்கள எதிர்க்க முடியாம, அவங்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியாம அப்படி போகல. கிறிஸ்து நம்மளை ரட்சித்திருக்கிறார். பரிசுத்தாக நம்மள இருந்து நடத்துகிறார். பரிசுத்தமா ஜீவிக்கும்படி நம்ம சொல்றார். அவருடைய அன்பில ஆளுகையில நம்ம இருந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கிறோம் என்று சொல்லிப்பாங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் என்னமோ நாமே செஞ்சிட்ட மாதிரி, நம்மளே செய்யறது இல்லை. ஆண்டவர் நமக்கு பாராட்டின இரக்கம். சரிங்களா? சரி, ஒரு கேள்வியோட கூட இந்த செய்தியை நம்ம முடிப்போம். பயன்பாடா உங்களிடத்துல ஒரு கேள்வியோட, சில கேள்விகளோட நம்ம முடிப்போம். இந்த விதத்துல இயேசுவை நீங்க விசுவாசிச்சிருக்கிறீங்களா? அவருடைய மரணத்தை நீங்க எப்படி பார்த்தீங்களா? ஆண்டவர் எனக்காக, நான் அடைய வேண்டிய காரியத்துக்காக ஒரு மனுவுருவேற்று இதெல்லாம் அடைந்து எனக்காக மரித்தார். என்னுடைய மீட்புக்காக அவர் மரித்திருக்கிறார். பாவியாக முழுவதும் பாவத்துல பிறந்திருக்கிற நான், தேவனுக்கு எதிராக இருக்கிற நான், தண்டனைக்கு மட்டுமே உரியவனாக இருக்கிற நான், அக்கிரமத்தினாலும் அநியாயத்தினாலும் அசிங்கத்தினாலும் நிறைந்து போய் அருவறுக்கப்படத்தக்கவனாக இருக்கிற நான், எனக்காக அவர் மரித்தார். அதை நான் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன்னு நீங்க சொல்றீங்களா? அந்த விதத்துல நீங்க விசுவாசிச்சிருக்கிறீங்களா? இல்ல சுயநீதி நிமித்தமாக பார்த்து கொண்டுகிட்டு இருக்கிறீங்களா? நான் இதெல்லாம் கடவுளுக்காக செஞ்சேன், கடவுளுக்காக இதையெல்லாம் நான் விட்டேன், காசு இவ்வளவு கொடுத்தேன், நான் என் நேரத்தை கொடுத்தேன், அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு கேள்வி கேட்டுப்பட்டிருக்கீங்களா? இன்னும் இயேசுகிட்ட வராத, இயேசு விசுவாசிக்காத இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சு பாருங்க. இந்த விதத்துல நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதே போனா, அவருடைய மரணத்தினுடைய அருமையான காரியங்களுடைய வாழ்க்கையில சிந்தித்து பார்க்காம, அதன் அடிப்படையில் அவர்கிட்ட உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், எனக்காக எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறீங்க, இந்த காரியத்துலதான் எனக்கு மீட்பு வருகிறது, நான் உண்மை விசுவாசிக்கிற ஆண்டவர், என்னால ஒண்ணுமே வாழ்க்கையில செய்ய முடியாது, நீர் செய்ததை விசுவாசிக்கிற, எனக்கு இரக்கம் பாராட்டுங்கன்னு அவர்கிட்ட வாங்க. ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பு கொடுப்பார். ரட்சிப்பு கொடுத்து தொடர்ந்து இந்த உலகத்துல சமாதானத்தை, ஆறுதலையும் கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து நடத்துவார். ஒருவேளை நான் சொல்ற சந்தோஷமும் ஆறுதலும் சமாதானம்ன்றது வெறுமனே இந்த உலகத்துல கிடைக்கிற அற்பமான ஆறுதலை சந்தோஷம் இல்லை, நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாத சந்தோஷத்தையும் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன்.
இல்லைங்களா? ஏதோ பணங்காசு கொடுப்பாரு, மூட்டை முடிச்சு கொடுப்பாரு, அப்படி சொல்ல வரல. அது நமக்கு ஆசீர்வதிக்கிறார் தான் கடவுள். ஆனா அதுல ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் நம்மள இருக்கிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒருவராலையும் எடுத்துக்கொள்ள முடியாது இல்லைங்களா? ஏன்னா அது நமக்குள்ள இருக்கும். ஏன் தெரியுங்களா? எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒரு தேவ பிள்ளை சொல்லுவான், தேவன் என்னை காண்கிறார், தேவன் அறியாமல் என் வாழ்க்கையில எதுவும் வராது, என்னை விட என் தேவனுக்கு என்னை பற்றி நன்கு தெரியும், எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாதுன்னு அவருக்கு தெரியும். நான் அவர்கிட்ட போய் தாழ்மையா கேட்பேன். ஒரு தேவ பிள்ளை அப்படித்தான் கேட்பான். தேவைகள் இருக்கணும் போய் கேட்பான். கொடுக்கறதா கொடுக்க கூடாதான்றது தீர்மானிக்கிறது தேவன், நான் அல்ல. ஏன்னா என்னை விட என் தேவனுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். எதை கொடுத்தா எனக்கு நல்லா இருக்குன்னு தெரியும். அவர் கொடுத்தால் கிடைச்சதுக்கு நான் நன்றி சொல்லுவேன். கொடுக்கலைன்னா, ஆண்டவரே எனக்கு கொடுக்காம நான் கொடுத்து பாவம் செய்யாதபடிக்கு எனக்கு காத்தீரே நன்றி. கொடுத்தாலும் நன்றி, கொடுக்காட்டி நன்றி. ஒருவேளை கொடுத்து பாருங்க, எல்லாருக்கும் இப்போ ஒரு 10 கோடி பணத்தை போட்டு விட்ட பாருங்க, உட்காருவீங்களா? சோஃபா செட்டை போட்டுக்கிட்டு வீட்டில் படுத்து கிடப்பான், தெரியுங்களா? ஒரு ஏசிக்காரை போட்டுக்கிட்டு ரவுண்ட் அடிக்கிற கிளம்பியிருக்கான். இங்கேயும் உட்காந்து இந்த வந்து உள்ள வந்து பார்ப்பேன், இதுக்குள்ள நம்ம உட்கார முடியாது, இதெல்லாம் எப்படி உட்கார்றது அப்படி கேட்பாங்களா? பார்த்தீங்களா? சில நேரங்களில் நமக்கு கிடைக்காது இருக்கிறது நல்லதுதான் இல்லைங்களா? வாழ்க்கையில அது ஒரு பெரிய பாக்கி. கிடைக்காது இருக்கிறதுலயே சந்தோஷப்படும். நல்லா நிறைய அப்படிதான் சந்தோஷப்படும். இது கிடைக்கலையா, ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா, இல்ல நல்லா ஜாலியா இருக்குது. ஒரு பைக் இருக்கு, பைக்லயே எல்லாம் உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இல்ல மழை வருது, புயல் வருது, என்ஜாய் பண்ணணும், மழையில நனைஞ்சு என்ஜாய் பண்ணலாம். சில சந்தோஷமா வாழ்க்கை ஆண்டவர்களை வாழணும். அது இல்லையே, இது இல்லையா, அது இல்லை, வீடு இல்லை, காடு இல்லை, கடவுள் கொடுத்ததுக்கு சந்தோஷமா சமாதானமா என்ஜாய் பண்ணி கொடுத்த குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு சந்தோஷமா கடவுளுக்கு வாழணும். அதுல 100 ரூபா இருக்கா சந்தோஷம், 100 ரூபாய்க்கு சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா வாழலாம் பாருங்க. அப்ப உண்மையான சந்தோஷத்தை ஒருவனால் எடுத்துக்கொள்ள முடியாது, ஆண்டவர் கொடுக்கறது பாருங்க. அதைத்தான் சொல்றேன். அப்ப இந்த உலகத்திலே சந்தோஷத்தை சமாதானத்தை ஆறுதலையும் கொடுத்து ஒரு நாள் நித்தியத்திலே கொண்டு போய் நம்மளை சேர்த்துவார். அங்க பூரணமான சந்தோஷத்தை சமாதானத்தை ஆறுதலை அடையும். இப்படி எந்த தேவ பிள்ளையால பார்க்கணும்? உண்மையா ரசிக்கப்பட்ட தேவ பிள்ளையால தான் ஆண்டவர் எனக்கு எது பண்ணாலும் நன்மையானது அப்படின்னு சொல்லி. பழைய ஏற்பாட்டுல நம்ம பாருங்க, யோபு என்ன சொல்றாரு? பிள்ளைகள்லாம் செத்து போச்சு, வியாதி வந்துருச்சு, தன் சொத்தெல்லாம் போயிடுச்சு. என்ன சொல்றாரு? கர்த்தர் நன்மை கொடுக்கும்போது சந்தோஷப்பட்டோம், இது கொடுக்கும்போது அப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொல்றாங்க? நெருப்புல போட போனா கர்த்தர் எங்களை காப்பாத்துவாரு, காப்பாத்த போனாலும் எனக்கு கவலை இல்லை, காப்பாத்தாம போனாலும் எனக்கு கவலை இல்லை, நான் கடவுளை தான் நம்புவேன், அவர் இந்த சூழ்நிலையில எனக்கு இதை அனுமதிச்சிருக்கலாம், போடு தூக்கி போடு அப்படின்னு சொல்லி. சிங்கக்கவியில போடுறாங்க தானியேல சொன்னா ஓகே போட்டுப்போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை அனுமதிச்சாருன்னா நாங்க போய் தானே ஆகணும். அப்ப சிங்கத்து வாயை கட்டுவாரு, அக்னி சோலையில நடந்து வருவார் இன்னொருத்தர் கூட, இல்ல சந்தோஷமாய் அதை பார்க்கறதுக்கு கற்றுக்கொள்வார் எந்த சூழ்நிலை வந்தாலும். உங்க வாழ்க்கையில யோபு மாதிரி நடந்தா நினைச்சு பாருங்க. நல்லா படிச்சுட்டு கடந்து போயிடுவாங்க, பெரிய பணக்காரன், ஒரு வித்தனை செய்யல எல்லாம் போச்சு, சொத்து போச்சு, பிள்ளைங்க 10 பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க, ஒரு புள்ள செத்து போனாங்க பார்க்க முடியுமானால தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டு தூத்தி விட்டு போயிடுவாங்க கடவுளை. அந்த நிலையில தான் இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க. விசுவாசம், அவர் ஏதோ பெரிய அவர் மட்டும்தான் விசுவாசின்னு சொல்ல, யோபு என்னத்தை விசுவாசித்தாரோ அதையே தான் நம்மளும் விசுவாசிக்கிறோம். அவருக்கு நமக்கு அது பெருசான வித்தியாசம் தான். நாமளும் மனிதர், அவரும் மனிதர் தான். ஆனா சரியான விசுவாசம் கொள்ளாமல் ஆண்டவருக்குள்ள இந்த மாதிரியான காரியங்களை பார்த்து அப்படி நம்ம இல்லாததுனால நமக்கு பலவீனம் வருது, சுயநலமா இருக்கிறோம். தேவன் ஏதாவது கொடுத்தாருன்னா மட்டும் நம்ம சந்தோஷப்படும், நம்ம முகம் சிரிக்கிறது. துக்கம் வந்துருச்சுன்னா தொங்கிடுது முகம், உடனே தொங்கி போய் அப்படியே உட்காந்து. ஏன் அப்படி நடக்குது? கடவுள் அறியாம எப்படி நடக்கும் பாருங்க. பாருங்க, இந்த விதத்துல இயேசுனுடைய மரணத்தை நீங்க விசுவாசிச்சிருக்கிறீங்களா? விசுவாசிக்கிற பொழுதுதான் அந்த ரட்சிப்பு சரியானதா இருக்கும். இல்லைன்னா இயேசு எதுக்கு வந்தாரு அப்படின்னு நமக்கு தெரியாம இருந்து யாரோ இன்னைக்கு சொல்லிடுறாங்க இல்லையா, இயேசுட்ட வாங்க, வருகிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஒரு சில காரியம் பேசிக்கிட்டு இருந்தாரு.
பாருங்க, சிலர்லாம் இருக்காங்க, எதுக்கு இயேசுவை சொல்றோம், இயேசுவை சொல்லணும் அப்படின்னு வேதத்தின் அடிப்படையில தெரியாது இல்லைங்களா? தடி எடுத்தவள்லாம் தண்டல்காரன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, கதை கதை சொல்லுவாங்க. அப்புறம் அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இயேசுவை தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. இயேசுகிட்ட நம்ம ஏன் வரணும்னே நமக்கு தெரியாது. பல பேருக்கு தெரியாது, ஏங்க நீங்க இயேசுக்கு வந்தீங்க, இங்க ஏங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு பார்த்தா தெரியாது. நான் முன்னாடி அங்க இருந்தேன், இப்ப இங்க இருக்கிறேன் அப்படின்றத தவிர வேற எதுவும் தெரியாது. அப்ப இவங்களுடைய ரட்சிப்பெல்லாம் நம்ம பார்க்க எவ்வளவு கேள்விக்குறியா போயிடாதா? இவங்க எப்படி ரசிக்கப்பட்டிருக்காங்களா? இவங்க எப்படிங்க ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ இந்த உலகத்துல வந்தா நிற்பாங்க முதல்ல? ஏன்னா ஆசீர்வாதத்தை காட்டி தானே சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அது ஆசீர்வாதம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி நிற்பாங்க? ஏன்னா இதுக்காக தான் நான் இயேசுகிட்ட வந்தேன்னு சொல்றாங்க. ஆபிரகாமுக்கு குழந்தை கிடைச்சது இல்லையா? அந்த குழந்தை கொல்லுன்னு சொன்னாரே. அப்போ சொல்ல இன்னைக்கு அப்படி பேசுறது இல்லை. பேசுனா என்ன நடக்கும்? ஓ, பிசாசு நம்ம கிட்ட பேசுது அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஆனா ஐயோ, ஆபிரகாம் என்ன பண்றாரு? கத்தியே தூக்கிட்டாரு கொல்றதுக்கு. ஏன்னா தேவன் என்ன செய்தாலும் என் வாழ்க்கையில சரியா தான் செய்யறாரு. அவர் சொல்றாருல, போய் தள்ளிடலாம். ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளையாண்டார் மேல் கையை போடாத, நீ போ, என்ன விசுவாசிக்கிறியான்னு ஒரு சோதித்து. நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் எது செய்தாலும் என் வாழ்க்கையில நன்மையா செய்வாரு. ஆனா சும்மா வந்தவங்க எல்லாம் அப்படி கிடையாது. நிறைய பேரை பார்த்திருக்கிற, வயசான காலத்துல கிறிஸ்துவ வந்தேன்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருந்த மனுஷன் இந்த மாதிரி வாழ்ந்த வயசான காலத்துல சந்திக்க போகிற பொழுது அவங்க புலம்புன்னு புலம்பி, எனக்கு ஏன் இவ்வளவு வியாதி, அவனுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சொந்த பந்தங்கள் விக்கிரகத்துக்கு பின்னாடியில இருந்து வரவங்க வந்து பேசும் பொழுது, சரிங்க அந்த தாயத்தையே கொஞ்சம் கட்டி விட்டுருங்க, எனக்கு சரியான போதுன்னு இருந்த எத்தனையோ இருப்பாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். இயேசுவே விசுவாசிகள் எத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கிற வயசாகாரன், ஏன்னா உன்னால நிற்க முடியல. உனக்கு ஒரு நோய் வந்த பொழுது உன்னால நிற்க முடியல. உனக்கு ஒரு இழப்பு வந்த பொழுது உன்னால தாங்கிக் கொள்ள முடியல. ஏன்னா இயேசுவையில தங்கல, நீ ஆசீர்வாதத்துல தங்கியிருந்த, நீ உன்னுடைய சுகத்துல தங்கியிருந்த, உன்னுடைய பினான்சியல் பணம் சம்பந்தமான விஷயத்துல இயேசு விசுவாசி தங்கியிருந்த. அது இல்லைன்னு சொன்ன உடனேயே உனக்கு இயேசு தேவையில்லாமல் போய்விட்டார். ஆனா அவர் தெய்வ பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. மெய்யான ரட்சிப்பு அடைக்கிறது எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப இயேசுவை இந்த விதத்துல விசுவாசிருக்கிறீங்களான்னு பாரு. விசுவாசிக்காது எப்படி விசுவாசித்து இந்த ரட்சிப்பை பெற்று இந்த உலகத்துல சந்தோஷத்தோட சமாதானத்தோட வாழ்ந்து ஒரு நாள் நித்தியத்துக்கும் போகிறோம். அப்படி விசுவாசிங்க. ரட்சிக்கப்பட்டு இருக்கிறவங்க கடவுளுடைய இந்த மேன்மையான காரியம் எல்லாம் பார்க்கும்போது அந்த அழகியல ரசிச்சு ஆண்டவர் செய்த காரியத்துக்காக நன்றி அறிதலோடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு அதுக்கு கீழ்ப்படிந்து நாம் நன்றி அறிதலோடு வாழ வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அதை நம்ம செய்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவார்.